புக்வைப்பின் அறிமுகம். இந்த புக்வைப் நிறுவனம் என்பது நடத்தும் முதல் கருத்தரங்காக இன்றைய கருத்தரங்கம் என்பது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் காணப்போகும் இந்த விழாவின் சிறப்பு ஒரு புத்தக வெளியீட்டின் மகிழ்ச்சியோடு புதிய நிறுவனம் ஒன்றின் பிறப்பையும் கொண்டாடுவதில் தான் இருக்கிறது. புத்தகம் என்பது வெறும் பக்கங்களின் சேர்க்கை அல்ல, அது அறிவையும் அனுபவத்தையும் கற்பனையையும் தாங்கி நிற்கும் ஒரு சக்தி. அந்த சக்தியை வாசகர்களிடம் எளிமையாக அழகாக கொண்டு சேர்ப்பதே புக்வைப்பின் நோக்கமாகும். முதல் வரைவு முதல் அட்டைப்படம் வரை ஒரு புத்தகம் வாசகர்களின் உள்ளம் தொடும் வரை அதற்காக ஒவ்வொரு படியிலும் நேர்த்தி, அக்கறை, புதுமை ஆகியவற்றை சேர்ப்பதற்காக உருவாக்கியுள்ளது இந்த நிறுவனம். இன்று முதல் புக்வைப் புத்தக வாசிப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இந்த பயணத்தில் உங்களோடு எங்களையும் இணைத்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. அடுத்தபடியாக நம் புத்தக திறனாய்விற்குள் நுழைய இருக்கிறோம். முதலாவதாக நூல் அறிமுக உரையை வழங்க நூல் எழுத்தாளர், நூல் திறனாய்வாளர், எழுத்தாளர், பப்ளிஷிங் எடிட்டர், திரைப்பட தணிகை குழு உறுப்பினர், கண்டென்ட் ரைட்டர், அது மட்டுமல்லாமல் புத்தகங்கள், திரைப்படங்கள், மனிதர்கள் மூன்றையும் ஆழமாக பார்ப்பதிலேயே அர்ஷா அக்காவின் பணி நிலைத்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட நூலை திறனாய்வு செய்துள்ளார். இவர் பல்வேறு எழுத்தாளர்களை நேர்காணல் செய்து வாசகர் சமூகத்துடன் அந்த குரலை பகிர்ந்திருக்கிறார். பவா செல்லதுரை ஆற்றிய உரைகளை பவா செல்லதுரை உரைகள் என்று புத்தகமாக தொகுத்து வெளியிட்டுள்ளார். அர்ஷா அக்கா எழுதிய அம்மாவும் காரும் மற்றும் இன்னும் 6 நாட்களே என்ற சிறுகதைகள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு உலகெங்கும் வாசகர்களை சென்றடைந்துள்ளது. பதிப்பகத்துறையில் பப்ளிஷிங் எடிட்டராக பணியாற்றி வரும் இவர் குழந்தைகளுக்காக கதை நிகழ்ச்சியையும் ஒருங்கிணைத்து இலக்கியத்துடன் அவரது இணைப்பை முழு முயற்சியோடு இலக்கியத்திற்காக பணியாற்றி வரக்கூடிய எங்கள் அக்காவை அன்போடு நூல் அறிமுக ஆற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓகேவா? இந்த மாலையில் சித்தையன் நூல் வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் புக்வைப் சார்பாக மிகவும் பேரன்புடன் முதலில் அழைக்கிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற அமிர்தம் சூர்யா, பத்திரிகையாளர் கௌதமன், இருவருமே எனக்கு உற்ற நண்பர்கள். இந்த நிகழ்வின் வித்திட்டவரே அமிர்தம் சூர்யா அவர்கள்தான் என்ற வகையில் இனிய நண்பரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்று அவர்கள் உரைக்கு முன்பாக இந்த நூல் குறித்து பேசுவதில் சிறு பயமும் தயக்கமும் இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற குமரேசன் ஐயா மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சித்தையன் இது ஒரு நாவல், எழுத்தாளரின் 5வது நூல் என்று நினைக்கிறேன். நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு. சித்தையன் நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மெல்லாம் அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை மிக ஆழமாக தெளிவாக சொல்லுது. அப்படி என்ன நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, 2000 வருஷமாக நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட விலகி போகாத ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் சாதி. நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையாக பேசும்போது அது பிடிக்காது. நம்ம சொல்லுவோம், நான்லாம் ஜாதியே பார்க்குறது இல்லை அப்படின்னு. ஆனால் பார்த்தே தாங்க நீங்கள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த சாதி நம்மளை வச்சுருக்குது. நான் படிக்கிறதுனால என்னுடைய தொழிலை மாற்றிக்கலாம், நான் பணக்காரன் ஆகலாம், நான் அழகாகலாம், கருப்பாக இருந்தால் வெள்ளையாகலாம், என்னுடைய நாட்டை மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் மாற்றலாம். ஆனால் உன்னை மாற்றவே முடியலை. என்னன்னா, நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னு நம்ம பேசும்போதே கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல, உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, உங்கள் தாத்தா என்ன செய்தாரு. இந்த கேள்விகள் எங்கே போகுதுன்னா, நீ என்ன சாதிங்கிற கேள்விக்குள்ளே தான் போகுது. அவங்களுக்கு அந்த விடை தெரியணும். அதற்கான கேள்விகள் தான் இந்த தொடர் கேள்விகள் எல்லாமே. ஆக இதிலிருந்து நம்ம வெளிவரவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து நம்ம வேற ஒரு உலகத்தில் இருக்கிறோம், வேற ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம். சுதந்திரத்துக்கு பின்னர் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட வளர்ச்சிகள்.
ஆனால் இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிற ஒரு விஷயம் சாதிய வன்கொடுமைகளும் சாதிய பிரிவுகளும். இந்த சித்தையன் புத்தகம் சாதியை பற்றி மட்டும் பேசலை, அதில் இருக்கிற ஒவ்வொரு லேயர் பற்றியும் பேசுது. இப்போ பீஸாவில் பார்க்கும்போது நமக்கு நிறைய லேயர்ஸ் தெரியும். மொத்தமாக சேர்ந்தது எப்படி பீஸா இருக்கோ, ஆனால் ஒவ்வொரு லேயர்ஸ் தெரியும் இல்லையா? அந்த லேயர் அடுக்குகளை குறித்து சித்தையன் பேசுது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. இந்த எழுத்தாளருடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த அடுக்குகளை பற்றி இந்த நூல் மூலமாக அவர் சந்தித்த உண்மையான சம்பவங்களை புனைவாக மாற்றி புத்தகமாக தந்திருக்கிறார். இன்னைக்கு கூட சாதிய வன்கொடுமைகள் இருக்கா அப்படின்னு நம்மளால் யாராலையுமே கேட்க முடியாது. நேற்று செய்தி படித்த வரைக்கும் நமக்கு பத்திரிகைகள் செய்திகளில் என்னென்ன ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் புத்தகம் அவசியமான ஒன்று தான். இந்த புத்தகம் எப்படி அவசியப்படுது அப்படின்னா, உண்மையிலேயே இந்த சமூகம் ஏன் சாதியை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு இருக்குது. ஒரு குழுவாக இருக்கும்போது ஒரு பாதுகாப்பை இந்த மனுஷன் உணர்றான். அதுக்கு என்ன பண்ணுறான், நான் இந்த குழு நீ இந்த குழுன்னு பிரிக்கிறான். அப்போ ஒரு குழுவாக இருக்கிறதுக்கு சாதி அவனுக்கு பயன்படுது. அடுத்ததாக அவனுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு கௌரவத்தை கொடுக்குது சாதி, ஒரு அதிகாரத்தை கொடுக்குது சாதி. அப்போ எனக்கு குழுவாக இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு பயன் கிடைக்குது, அதே நேரம் எனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது, அதனால எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது. இப்போ நான் அதை விடுவேனா? விட மாட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் இந்த சாதி ஒரு போதைப் பொருள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு போதைப் பொருளை உட்கொண்டவனால் சுயமாக இருக்கவே முடியாது. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வான். அப்போ இந்த சாதியில் நாம் எப்படி ஊறி இருக்கிறோன்னா, நமக்கு என்ன பிடிக்குமோ நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்கிறோம். இந்த சாதி நம்மளுடைய அறிவை மறைக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த சாதி ஒரு போதைப் பொருளோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி சாதி ஒரு மனநோய் அப்படின்னு நான் 100% அடித்து சொல்லுவேன். ஏன்னா இந்த மனநோய் நமக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் நம்மளால் நம்ம கண்ட்ரோல்லே நம்ம இல்லை. என்னதான் நம்ம மற்ற விஷயங்களில் சாதியை விட்டு ஒற்றுமையாக இருந்தாலும் சாதிங்கிற வர்ற இடத்துல அந்த நூலை நம்மளால் அகற்றிட்டு வெளியே வரவே முடியல, அந்த கோட்டை நம்மளால் தாண்டவே முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம மனதை ஆழமாக பாதிக்கப்பட்ட ஒரு நோயாக தான் அது இருக்குது. அத்தகைய அந்த ஒரு மனநோயிலிருந்து வெளிவரணும்னா எத்தனையோ சாதிய நூல்கள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம இலக்கியம் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பித்த காலத்திலிருந்து எழுத ஆரம்பித்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வகையான சாதிய வன்கொடுமைகளை ஆழமாக பேசுகின்ற நூல்களை எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம படிச்சுட்டே தான் இருக்கோம். அதுக்கு விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. அது சம்மந்தமாக வலைத்தளங்களெல்லாம் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கே எந்த ஆணவ கொலை நடந்தாலும் 2 நாள் கொதிக்கிறோம், அடுத்த நாள் அது எங்கேயோ இல்லாமல் காணாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் சித்தையன் நூலை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு. பொதுவாக தலித் மக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த தலித் மக்கள் அனுபவிக்கிற கொடுமைகள் அதிகபட்சம் பார்த்தோம்னா பொருளாதார வன்கொடுமைகள் தான். அவங்களால அந்த இடத்துலேருந்து வெளிவர முடியாததுனால அதிகாரம் இருக்கக்கூடியவங்க எப்படி அவங்கள பயன்படுத்துகிறாங்க, எப்படி பொருளாதார ரீதியாக அவங்கள ஒடுக்குமுறை செய்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த சித்தை என்கிற இந்த நாவல் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இந்த நான் சொன்னேன், அது ஒரு மனநோய், அது ஒரு போதைப் பொருள் மாதிரியானது, அதை விட்டு நம்மளால் வெளியவே வர முடியாது. இந்த அடிப்படை காரணங்கள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வச்சு தான் இவர் கதையை பின்னியிருக்கிறாரு. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பம், அந்த குடும்பம் அந்த ஊரை விட்டே விலகி தனியாக தான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எல்லா வகையான வசதிகளும் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு தேவையான நெல் கிடைக்குது, அரிசி கிடைக்குது, சாப்பாடு சாமான்கள் கிடைக்குது. ஏன்னா அவர் செய்கிற தொழிலுக்கு அந்த ஊரில் கொடுக்குறாங்க. அவர் ஆடு மாடு வளர்க்குறாரு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. அப்போ நல்ல வசதியாக தானே இருக்கிறாரு. இந்த கதாபாத்திரத்துக்கு எந்த குறையும் இல்லையே. அப்படின்னா மனுஷன் எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கப்புறமும் அவனுக்கு அதிகபட்சம் கடைசியாக தேவையாக இருப்பது மன நிம்மதி, திருப்தி. நம்ம ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதும் கடைசியாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்?
அது எனக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு சுவையாக இருக்கணும். ஒரு சம்பாதிச்சோம்னா அந்த சம்பளம் எனக்கு நிறைவாக இருக்கணும். அப்போ அந்த திருப்திங்கிற அந்த இடம் வந்து இந்த சித்தையனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அவன் யோசிக்கிறான், அவன்கிட்ட ஆடு இருக்குது, அவன் நல்லதான் வசதியாக இருக்கிறான், அவனுக்கு எங்கே போனாலும் அவன் செய்கிற தொழிலுக்கு அரிசி கொடுத்துட்றாங்க, பருப்பு கொடுத்துட்றாங்க, துணி கொடுத்துட்றாங்க, வீட்டுக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வரான். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் போனால் அவனுக்கு சாராயம் கிடைக்குது குடிக்கிறதுக்கு, கோழி கிடைக்குது சமைக்கிறதுக்கு, ஸோ எல்லாமே கிடைக்குது. அவன் காசு கொடுத்து வாங்க தேவையான அளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்போ எந்த இடத்துல அவனுக்கு பிரச்சனை வருதுன்னா, அவனுக்கு எந்தவித மரியாதையும் அங்கே கிடைக்கல. அவனுடைய தன்மானம் முழுவதுமாக அடகு வைக்கப்படுது. அவனுக்கு வரக்கூடிய இந்த வருமானத்துக்கெல்லாம் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருடைய துணிகளையும் துவைக்கிறான். இதோட இல்லை, அந்த ஊரில் ஏதாவது ஒரு மரணம் நடந்ததுன்னா அந்த பிணத்தை சுத்தம் செய்து அதை கொண்டே அடக்கம் செய்யும் வரைக்கும் அவனுடைய பணி மிக முக்கியமானதாக இருக்குது. அவன் விருப்பத்துக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது. எந்த நேரமும் அவன் தயாராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்துட்டா அதை உடனே போய் செய்கிறதுக்கு. இப்படி ஒரு இடத்துல தான் அவனுக்கு ஒரு ஆசை வருது, இதெல்லாம் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருந்தா என்ன அப்படின்னு. ஏன் அந்த ஆசை வருது அப்படின்னா, அவன் குழந்தை விளையாட முடியலை. கோயிலில் போயிட்டு கோயில் வாசலில் அவனுடைய குழந்தை விளையாட முடியலை. அடிக்கிறாங்க, நீ ஏன் இங்கே வந்து விளையாடுறன்னு கேட்குறாங்க. அவன் ஒரு ஆசைப்பட்டா கோயிலுக்குள்ளே போய் அவனால் சாமி கும்பிட முடியலை, துரத்துறாங்க, நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு அந்த ஊரில் இருக்க யாரும் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மனைவியினுடைய சாப்பாடு, அவள் கையில் சமைச்ச சாப்பாடை யாருமே விரும்பலை. இவனை ஒரு சக மனுஷனாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு யாரும் உட்கார விடலை, வாசல் வரைக்கும் தான் உட்காரான். இவனை எப்படி அவங்க வந்து நடத்துகிறாங்களோ, இந்த இடம் எல்லாமே அவனுக்கு வருமானத்தை தந்தாலும் அவனுடைய தன்மானம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. இதை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னா, இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வளர ஆரம்பிக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், வன்முறைகள், இதுவும் அவனுக்கு கூடுதலான ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அப்போ எல்லா வகையிலுமே எந்த ஒரு கூட்டத்தோட நமக்கு இருந்தால், பொதுவாக மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு, அவனால் குழுக்களாக தான் இருக்க முடியும். ஆனால் இந்த சித்தையனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஊரில் திருவிழா நடக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லா விழாக்களும் நடக்கும்போதும் அவன் வந்து தனிச்சு விடப்பட்டவனாகவே தான் இருக்கிறான். அவனும் அவனோட ஒய்ஃபும் அவனோட பிள்ளைகள் மட்டும்தான் அவனுக்கு. அதை தாண்டி அந்த சமூகத்தில் அவனுக்கு யாருமே இல்லை. அப்போ இந்த தனிமை என்ன பண்ணுதுன்னா, அவனை இந்த இடத்துல இருந்து வெளியில் போகணும், இவனுக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகணுங்கிற எண்ணம் வருது. இந்திய சமூகத்தில் வந்து நம்ம நல்லா சரியாக பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில் என்ன பொறுத்தவரையில் நான் புரிஞ்சுக்கிட்ட அளவில் வந்து இந்த சாதிய வன்முறையே இன்னும் அப்படியே இருக்குது. அப்படின்னா அடிப்படையில் மனுஷனுக்கு வந்து யாராவது ஒருத்தரை வந்து அடக்கி பார்க்கணும், உன்னை விட ஏதாவது ஒரு வகையில் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒருத்தரை வந்து அடக்கிறதுக்கும் அவங்கள வந்து எழுந்துக்க விடாமல் பண்ணுறதுக்கும் பொருளாதார ரீதியாக ஒடுக்குமுறை செய்கிறதுக்கும் சாதி ஒரு முக்கிய பலமாக இருக்குது. யார்கிட்டனா, யார்கிட்ட வந்து நிலமும் வசதியும் வாய்ப்பும் இருக்கோ அவங்களுக்கு. அவன் எழுந்துக்கவே கூடாது, அடிக்கணும் அப்படின்னா அவனை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் வந்து சில பிரிவுகளை இவங்க மட்டம் தட்டி, இந்த வேலைக்கு நீ தான் செய்யணும், அந்த வேலையை அவன் செய்யாட்டி வேற யார் செய்வான். இந்த கதையிலே ஒரு நாட்டாமன்னு ஒருத்தர் வருவார். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ சரியாகிருவ, இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். நமக்கே ஆசையாக இருக்குது, பரவாயில்லையே நாட்டாமை ரொம்ப நல்லவர் அப்படின்னு. நான் படித்து முடிக்கும் போது என்ன நான் உணர்ந்தேன் அந்த நாட்டாமையை பொறுத்துனா, சித்தையன் இல்லாட்டி அந்த ஊரில் யார் இந்த வேலையை பார்ப்பா? அப்போ சித்தையன் போன்றவர்கள் நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்காங்க. உண்மைதான், சித்தையன் போன்றவர்களும் தேவைதான். ஒரு ஹோட்டல் இருந்தால் சாப்பாடு பரிமாறினவனும் வேணும், டேபிள் துடைக்கிறவனும் வேணும். இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, டேபிள் துடைக்கிறவன் பையனும் டேபிள் துடைக்கணும், அவனோட பேரனும் டேபிள் துடைக்கணுங்கும் போது தான் பரிமாறினவன் புள்ள டேபிள் துடைக்க விருப்பப்பட்டால் அந்த டேபிள் துடைக்கட்டும், டேபிள் துடைச்சவன் புள்ள பரிமாற விருப்பப்பட்டால் பரிமாற போகட்டும். இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே வரவே மாட்டேங்குது. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் அடிப்படை. அதை செய்தவன் அதை செய்யட்டும், இதை செய்தவன் இதை செய்யட்டுங்கிற அந்த பிரிக்க வேண்டிய இடத்துல தான் இவங்க சாதியை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு தான் திருமணங்கள் ஒரு பிரிவுக்குள்ளேயே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு குழுவுக்குள்ளேயே திருமணம் நடந்தால் நான் அந்த தொழிலுக்கு போகவே வேண்டாம், அந்த தொழில் அப்போ அதுக்கு தான் குரூப்பாக பிரித்து சாதியாக நம்ம வச்சுக்கிட்டோம், வேற எதுவுமே கிடையாது.
மேல் சாதி கீழ் சாதிங்கிறதுலாம் இவ்வளோதான். இந்த எனக்கு சேவை செய்கிறவனா நீ இருந்தால் தான் நான் சேவையை வாங்கிக்கிறவனா இருக்க முடியும். எத்தனை ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில், 1 2 கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பயங்கரமான கொலைகள். இவ்வளவுக்கு என்ன காரணம்னா, அந்த 2 பேரை பழி வாங்குறது இல்லை, அந்த சமுதாயத்துக்கு கொடுக்குற அறக்கூவல். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று நடக்கக்கூடாது. அவங்கள அப்படி தட்டி வைக்கணும்ப்பா. இப்படிலாம் மேலே எழுந்துருவானுங்க. ஏன் கையை நீட்டி பேச வைக்கிற, ஏன் கேள்வி கேட்க வைக்கிற? இதோட அடிப்படை இவ்வளோதான். இந்த கதையில் வந்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சித்தையன் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறதுலாம் ரொம்ப பக்தி நிமித்தம், அவங்களால வந்து ஐயப்பன் மேலே ரொம்ப அன்பு, அதனால் மாலை போட்டுட்டு பயங்கரமாக 48 நாள் பூஜை விரதமெல்லாம் இருந்து போகிறாங்க அப்படின்னு. இந்த கதையை பொறுத்தவரையில் படிக்கும்போது நமக்கு என்ன தோணுனா, நான் இத்தனை நாள் உன் காலில் விழுந்தேன்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது நீ என் காலில் விழு அப்படிங்கிறதுக்கு சித்தையன் செய்த சூழ்ச்சியோ ஆசையோ அந்த ஊரில் அப்படியானதான் அந்த மாலை போடுற பழக்கங்கள் வந்ததோ அப்படிங்கிற கேள்வி கூட வருது. அந்த அளவுக்கு அவன் வந்து அதை நேசிக்கிறான். மாலை போடணுங்கிறது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா விபூதி வச்சுக்கலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லாரும் தன்னை சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், சின்ன பையன் அவங்க வீட்டில் யாரோ தாத்தா பாட்டி செத்தா கூட சித்தையா வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் மாலை போட்டுட்டா என்ன நடக்கும், சாமி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவனுக்கு அடிப்படையில் தேவைப்படுறது என்னன்னா, தன்னை யாராவது மனுஷனாக மதிக்கணுங்கிற அந்த சின்ன ஆசை தான். அந்த சின்ன ஆசைக்காக சித்தையன் எப்படி போராடுறான் அப்படிங்கிறத அந்த நாவல் முழுவதும் எழுதியிருக்கிறாரு. அதை எழுதும்போது நாவலாசிரியர், அவர் தமிழாசிரியர் கிடையாது, ஆனால் அங்கங்கே ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் குளிர் பற்றி பேசுகிறாரு, மழை பற்றி பேசுகிறாரு, வெயில் பற்றி பேசுகிறாரு, இளம் குளிர் பற்றி பேசுகிறாரு, பயங்கரமான காற்று பற்றி பேசுகிறாரு. இந்த புக்கு முள்ளாக படிச்சுட்டு நான் திருப்பி வரும்போது அதெல்லாம் தான் யோசித்தேன். அங்கங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரு. அதில் ஒரு அழகான காதல் வேறு வருது. சித்தையனோட பொண்ணுக்கும் வடிவேலன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கும் ஒரு சின்ன காதல். சித்தையனோட பொண்ணு பேர் மல்லிகா தான். அவங்களுக்கு ஒரு காதல் வரும்போது அந்த காதல் நிராகரிக்கப்படும் போது அவனுக்கு மரங்களெல்லாம் வந்து ஏன் ஆடுது அப்படின்னே தெரிஞ்சுக்க முடியல. அந்தளவுக்கு வேகமாக ஆடுதான். அங்கே அந்த மரங்கள் வந்து காற்று வேகமாக வீசி மரங்கள் தன் நிலை மறந்து ஆடுகிறது அப்படிங்கிறாரு. அதை சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அதுக்கு பின்னாடி வர்றது பார்த்திங்கன்னா அந்த மல்லிகாவனுடைய காதனுடைய மனநிலை. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இயற்கையை சேர்த்துட்டே வராரு. மனிதனே இயற்கையோடு சேர்ந்து வாழ பழகினவன் தான். இயற்கை இல்லாமல் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கையோடு சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே. அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்மளால் ஏதாவது ஒரு சின்ன அதிர்வை கூட தாங்க முடியல. இயற்கைக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளால் தாங்க முடியல. இயற்கை நம்மளோட அவ்வளோ அந்யோன்யமான ஒன்று. இந்த கதையும் வந்து சித்தையன் வந்து ஒரு படிக்காதவன், ரொம்ப இழிநிலையில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை பார்த்துட்ருக்குறான். இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு பிணத்தை அவன் வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு நல்லா தேரெல்லாம் கட்டி ஏற்றி அனுப்பிட்டு வந்து அவன் சாப்பிட மாட்டான். எப்படி சாப்பிட முடியும்? அந்த மலத்தையும் நாற்றத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வந்து ஒரு மனுஷனால் எப்படி சாப்பிட முடியும்? சித்தையன் அதை அனுபவிப்பான். அதுக்கு போயிட்டு வந்தது அவங்களுக்கு நல்ல கோழி இறைச்சியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்க. சமைச்சிருக்கேன், பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட முடியாது அவனால். அவன் தேர் கட்டுறது அவ்வளோ அழகு, இவ்வளோ அருமையாக செய்யக்கூடிய ஒருத்தன். எந்த பயனும் இல்லை. அவனுடைய அழகியலுக்கு எந்த பயனும் இல்லை. குடும்பத்து மேலே வச்சுருக்கவன் அவனுடைய அக்கறைக்கு எந்த பயனும் இல்லை. அப்போ ஒரு மனிதன் வந்து இந்த குலத்தில் பிறந்தாதான் உனக்கு மரியாதை, இந்த குலத்தில் பிறந்தா நீ இழிநிலையில் இருக்கிறவன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமை. அதில் இந்த சித்தையன் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் பேசக்கூடிய மிக உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சாதி பிரிவு அல்லது தாழ்ந்த சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பிரிவு, இந்த பிரிவுகளுக்கு இடையிலான போராட்டம் இல்லை. இது நாம் எதெல்லாம் வந்து தாழ்ந்த சாதின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோமோ, 2000 வருஷத்துலேருந்து ஆரம்பித்த இந்த சாதியில் 2000 வர்க்கம் டைப் ஆஃப் சாதிஸ் இருக்குங்க. அவ்வளோ ஜாதி பேரே தெரியல. நான் தேடி பார்த்தேன் கூகுளில் எத்தனை சாதி பிரிவு இருக்குது அப்படின்னு. சிலதெல்லாம் தெரியவே இல்லை, அப்படியெல்லாம் இருக்கானே தெரியல. சிலதில் 10 பேர் 20 பேர் தான் கூட்டமே இருக்காங்களாம் அந்த சாதி பிரிவில். அதில் ஒரு சந்தோஷம் வந்து சித்தையன் போன்ற சாதி பிரிவு இப்போது இல்லை அப்படிங்கிறது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு தெரியும், ஊரில் வந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமையான ஒருத்தர் வருவார். எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சேரை போட்டு உட்காருவாங்க. அவர் வந்து எல்லாருக்கும் முடி வெட்டிட்டு போயிடுவார். குடும்பத்தில் எல்லாருக்கும் முடி வெட்டுவார். அப்புறம் ஒருத்தர் வருவார், அவர் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். எடுத்துகிட்டு போயிட்டு கருப்பு கலரில் ஒரு மார்க் இருக்கும். நம்ம வீட்டில் இப்போ எங்கள் அப்பா பேர் சிதம்பரம், அப்படியே சீனு போட்டு அந்த துணியெல்லாம் திரும்ப வந்து கிடைக்கும். அப்படி வந்து அதெல்லாம் இப்போ இல்லை. நான் சொல்கிறேன் வந்து நான் எனக்கு 6-7 வயசு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இப்போ அப்படியானவங்க இல்லைங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. எல்லோரும் நம்மலாம் வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம், துவைக்க கொடுக்குறது இல்லை,
பார்லருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், முடி கட் பண்ணுறதுக்கு அவங்கள கூப்பிடுறதில்ல. இப்படி நம்ம வந்து மாறிட்டோம். ஆனால் கிராமத்தில் சித்தையன் புத்தகத்தை பொறுத்தவரையில் கிராமங்கள் அப்படியே இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையை தருது. அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையை சித்தையன் புத்தகம் தருது. அதே நேரத்தில் இந்த தலித்துக்கள் அல்லது வந்து ஹரிஜன்ஸ் அல்லது வேறு வேறு பெயர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பிரிவுகளுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரிவுகளெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இனி வார தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். இந்த தலைமுறை வந்து சாதிங்கிறது ஒரு விஷயமே இல்லை, அது அப்படி ஒரு உண்மையே இல்லைங்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். சாதி, நீ என்ன சாதின்னு கேட்குறவங்கிட்ட நம்ம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி சாதினா என்ன அப்படிங்கிறது. என் பொண்ணு ஒரு நாள் கேட்டா, ஸ்கூலில் வந்து எனக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நீங்கள் நம்ம என்ன ஜாதின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், எதுவுமே இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை மேம் வந்து வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு 2-3 தடவை கேட்டா. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் எந்த சாதியும் இல்லைங்க, நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்காது, நாங்கள் பரவாயில்லைங்க நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷத்துக்கு, என்னோடய பையனுக்கு இப்போ 16 வயசு ஆகுது, நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன சாதின்னு நாங்கள் பேசிக்கிட்டதே இல்லை. ஆனால் அவள் வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்து தான் இந்த கேள்வி என்கிட்ட முதல்ல கேட்டா, நான் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் ஒன்று பண்ணலாம். இப்போ இந்த புத்தகத்திலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நம்மலாம் எந்த சாதியுமே இல்லைங்கிறத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். நமக்கு இப்போ சில விஷயங்கள் தேவைப்படுது, சாதியை இந்த சாதி பிரிவு அப்படிங்கிற நம்ம சாதி பத்திரங்கள்லாம் வச்சுருக்கிறதுக்கு காரணமே அது 100% தேவைக்கு தான். ஆனால் அந்த இடங்களில் மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு மற்ற எல்லா இடங்கள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒழித்து சாதின்னு ஒன்று இல்லைங்கிற இடத்துக்கு வர்றது பெரிய கனவு தான். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். 2 வருஷம் எதுவுமே இல்லை, நம்ம அப்படியே கொரோனாக்காக நம்மளை கட்டுப்படுத்திட்டு வேற ஒரு வாழ்க்கையில் வாழலையா, அதே மாதிரி சாதி வேணாங்கிற ஒரு இடத்துக்கும் நம்ம கண்டிப்பாக போவோம். 2000 வருஷமாக தானே வந்தது, இது ஒன்றும் நம்ம தொட்டு வரலையே, நம்ம மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வந்தவங்க. அப்போ நேற்று வந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கிறோன்னா நேற்று வந்த விஷயத்தை தூக்கி போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக தூக்கி போடலாம். அதனால இந்த புத்தகம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ புத்தகங்கள் வரும், சாதியே இல்லாத ஒரு புத்தகமும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்று சித்தையனை உங்கள்கிட்ட அறிமுகம் செய்த மகிழ்ச்சியோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நல்லதொரு நூல் அறிமுகம் வந்தோம். நிறைய பேர் மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் நிறைய பேர் வாழ்வியல் நோக்கோடு பயன்படுத்துவார்களா என்ற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் கட்டாயமாக பேசிட்டு போவங்க அங்கே அவங்க வாழ்க்கையில் எப்படி பார்த்தோம்னா, வீட்டில் போனால் அவங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் போகக்கூடிய இடம் என்பது வேறையாக இருக்கும், மற்றவர்கள் போகக்கூடிய இடம் என்பது வேறையாக இருக்கும். அப்போது சொல்லக்கூடிய இடத்திலும் பிரிவு பார்க்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க, பேச்சாளர்களும் இருக்காங்க, எழுத்தாளர்களும் இருக்க தான் செய்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்வியல் நோக்கோடு இன்றைய விதைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு மனப்பான்கு இப்போ இருக்கக்கூடிய சமூகத்திற்கு மட்டுமில்லாமல் ஆய்வாளர்களும் இருக்கக்கூடியதற்கு என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்குது. வாழ்த்துக்கள் அக்கா. தினமும் இது போன்ற பெற்றோர்கள் சமூகத்திற்கு ஒரு சாதி என்ற அடுக்குமுறை எதுவும் பாராமல் சமத்துவமான சாதியாவதேவதடா குலங்களாவதேதடா அப்படின்றான் சொல்லிட்டு போகிறான் இல்லையா பாரதிதாசன். பாரடா இப்புவி மக்களை, பாரடா எனது மானிட பரப்பை, எக்குலம் எக்குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டியே மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்றான். அப்போ அறிவை விரிவு செய்வதுதான் இன்றைய காலகட்டத்திற்கு முக்கியம். படிப்பு முக்கியண்டா. இந்த சமூகத்தில் எதை வேணாலும் எடுத்துக்குவானுங்க, படிப்பை மட்டும் யாராலையும் எடுத்துக்க முடியாது. நம்ம மேல் சாதி இனத்திற்கு அந்த இடத்துக்கு போவோமோ இல்லையான்னு மட்டும் தெரியாது. ஆனால் கட்டாயமாக நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கான மரியாதை என்பது இருக்குது என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக சொல்லி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே நமக்கு ஒரு மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு நூல் அறிமுகம் வழங்கிய அர்ஷா அக்கா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு